நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை தொலைக்காட்சி. நமது சிறப்பு செய்தியாளர், எடிட்டர், தொகுப்பாளர், ஒளிப்பதிவாளராக இருக்கின்ற திரு பிரசாத் அவர்கள் இந்த வருடம் திரை உலகத்தை பற்றி ஒரு தகவலை தந்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் டாப் 10 முதல் வரிசையிலே 10 திரைப்படங்கள் என்ற தொகுப்பினை இந்த பகுதியிலே நமக்காக வழங்கியிருக்கிறார். இந்த முதல் வரிசை டாப் 10 படங்களை பற்றி பார்க்கலாம் என்று அவர் சொல்லுகின்ற போது தி கோர்ட் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்க வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கிய இந்த திரைப்படம் தான் நம்பர் 1 இருக்கிறது என்றும் இது 460 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தெரிய வருகிறது. 2வது இடத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படம் சிவகார்த்திகை கமலஹாசன் தயாரித்த திரைப்படம் அமரன். சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடித்த இந்த திரைப்படத்தை இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த திரைப்படம் 330 கோடி ரூபாய் வசூலை தந்திருக்கிறது என்றும் இதனை அடுத்து வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் 255 கோடியே 8 லட்சம் வசூலை தந்திருக்கிறது என்றும் அதனை அடுத்து 4வது இடத்திலே இருப்பது மகாராஜா. குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மகாராஜா விஜய் சேதுபதிக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த இந்த திரைப்படம் 170 கோடி ரூபாய் வசூலை தந்திருக்கிறது என்றும் அதனை அடுத்து 5வது இடத்திலே இருக்கின்ற திரைப்படம் ராயன், தனுஷ் அவர்கள் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படம் 156 கோடியை தந்திருக்கிறது என்றும் 6வது இடத்தில் இந்தியன் 2 கமலஹாசன் நடித்து பிரபலமான இயக்குனர் சங்கர் இயக்கிய திரைப்படம் இந்தியன் 2. இந்த இந்தியன் 2 படம் பல கோடியில் எடுக்கப்பட்டு அது 150 கோடி ரூபாய் வசூலை தந்து அது சரிவை தந்திருக்கிறது என்றும் தெரிவித்தார்கள். 7வது இடத்திலே சூர்யா, சிறப்பான ஒரு நடிகர். அந்த சிறப்பான நடிகர் சிறப்போடு நடித்த ஒரு அருமையான திரைப்படம் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த திரைப்படம் கங்குவா. இந்த கங்குவா திரைப்படம் 105 கோடியை மட்டுமே வசூலை தந்திருக்கிறது. 1000 கோடி 2000 கோடி என்று பேசப்பட்ட இந்த கங்குவா திரைப்படம் சற்று வசூலை குறைத்திருந்தாலும் முதலுக்கு மோசமில்லை என்ற ஒரு தகவலும் உலாவி வருகிறது. அதனை அடுத்து 8வது இடத்திலே இருப்பது அரண்மனை 4. இந்த அரண்மனை 4 108 கோடியை வசூலை தந்திருக்கிறது என்றும் 9வது வரிசையிலே இருப்பது அயலான் ரூபாய் 81 கோடி வசூலை தந்திருக்கிறது என்றும் 10ஆம் இடத்திலே இருப்பது மில்லர் என்ற திரைப்படம் கேப்டன் மில்லர் 78 கோடியே வசூலை தந்திருக்கிறது. இது தனுஷுக்கு ஒரு சரிவான வசூல் ரீதியில் குறைந்த ஒரு திரைப்படம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக 2024ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களே டாப் 10
முதல் வரிசையில் 10 திரைப்படங்கள் என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தொகுத்து சிறப்போடு நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்